ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் இந்த வீடியோல சோஷியாலஜியோட நேச்சர் என்ன? சோஷியாலஜி அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்? இதோட சிறப்பியல்புகள் என்ன? இது மூலமா நம்ம சொசைட்டில எந்தெந்த விஷயங்கள கத்துக்க முடியும்? எந்தெந்த விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிங்கிறத பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறேன். சோஷியாலஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அண்ட் தியரீஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டூ திஸ் சேனல். ஐ வில் பி அப்லோடிங் மோர் வீடியோஸ் ஆன் சோஷியாலஜி. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவ ராஜேந்திர சர்மாவோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்ற புக்கையும், ஜே.கே. சோப்ராவோட சோஷியாலஜி அப்படின்ற புக்கையும் ரெஃபர் பண்ணி பிரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சோஷியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு சயன்டிஃபிக் ஸ்டடி. இந்த ஸ்டடி மூலமா சொசைட்டில மனிதர்கள் ஒருத்தவங்க எதுக்காக பேசுறாங்க, எந்தெந்த சிச்சுவேஷன்ல பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் என்னென்ன? இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, டீச்சரோட இன்டராக்ட் பண்ணும்போது, எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? வேல்யூஸ் ஃபாலோ பண்றீங்க? நார்ம்ஸ் ஃபாலோ பண்றீங்க? அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது சோஷியாலஜி. அது மட்டும் இல்லாம, எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க ஒரு மனிதனோட பேசுறீங்க? நீங்க காலேஜ்ல இருக்கீங்கன்னா, கிளாஸ்ல ஒரு மாதிரி பேசுவீங்க. வெளிய இருக்கும்போது ரொம்ப குளோஸா, ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்க. இதே மாதிரி நடக்கும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களோட நடத்தைகள ஒரு சில கான்சிக்வென்சஸ் வரும். அதுல நற்பண்புகளும் இருக்கும், தீய பண்புகளும் இருக்கும். இந்த விஷயங்கள பத்தி படிக்கிறது சோஷியாலஜி. சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து யூரோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க பிஎஸ்சி சோஷியாலஜி அண்ட் எம்எஸ்சி சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஏ சோஷியாலஜி, எம்ஏ சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யூரோப்ல வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயன்ஸ் இருக்கு. அங்க வந்து பிஏ சோஷியாலஜி கிடையாது. ஆனா பிஎஸ்சி சோஷியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நெறைய நாடுகள்ல சோஷியாலஜி வந்து ஆர்ட்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சயன்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா, சோஷியாலஜில சிஸ்டமேட்டிக்கா ஒரு சில சோசியல் பினாமினாவ படிக்கிறதுக்கு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு ஒரு நாட்ல எதுக்கு அதிகமான பிச்சைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய குடும்ப பேக்கிரவுண்ட் வந்து நம்ம படிக்கணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு படிக்கணும். ஏன் வந்து குழந்தைகள் கைவிடப்படுறாங்கன்னு படிக்கணும். ஏன் அதிகமான மக்கள் வந்து தந்தை, தாய வந்து முதியோர் இல்லங்கள்ல விடுறாங்க அப்படின்னு படிக்கணும். இதே மாதிரி விஷயங்கள சிஸ்டமேட்டிக்கா படிச்சு, எதுக்காக இந்தியால பிச்சைக்காரர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு படிக்க முடியும். இதே மாரி தான் சயன்ஸ்லயும் ஒரு நேச்சுரல் ஈவென்ட் வந்து நடக்குது அப்படின்னா, இப்போ மழை அதிகமா நடக்குது, ஃப்ளட் வருது, நிலநடுக்கம் ஏற்படுது. இதே மாதிரி இயற்கை நிகழ்வுகள் எதனால நடக்குது அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா படிச்சு, அதுக்கான ரீசன்ஸ வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் சமூக பிரச்சனைக்கான விளைவுகள வந்து படிச்சு, அது எதனால நடக்குது அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளால தர முடியும். இத தான் நம்ம சயன்டிஃபிக்கா சோசியாலஜில படிப்போம். இதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்சர்வேஷன் டெக்னிக்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் சென்சஸ் இருக்கு, சர்வே இருக்கு. இதெல்லாம் சோசியாலஜில ஃபாலோ பண்ற டெக்னிக்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சிஸ்டமேட்டிக்கா, டெக்னிக்கா படிக்கும்போது, அது வந்து சயன்டிஃபிக்கா ப்ரூஃப் ஆக முடியும். இல்லன்னா டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால நம்ம சோசியாலஜிய சயன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோசியாலஜில வந்து எல்லா ஒரு சோசியல் ஈவென்ட் சமூக நிகழ்வுகள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம எவிடென்ட்டோட படிக்க முடியும். அந்த எவிடென்ட்க்கு என்னென்ன விரிவாக்கம் குடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம எளிதா புரிஞ்சுக்க முடியும். எடுத்துக்காட்டு இந்தியால வந்து மது அருந்துதல் வந்து நம்ம சமூக ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அதுவே மேற்கத்திய நாடுகள்ல வந்து மது அருந்துதல் அப்படிங்கிறது வந்து சமூக ரீதியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இதே மாதிரி ஒரு சமூகத்தோட பேக்கிரவுண்ட வச்சு, இது எதனால நடக்குது அப்படின்னு இன்டர்பிரேட் பண்றது சோசியாலஜில நம்மளால பண்ண முடியும். சோசியாலஜி அப்படிங்கிறது நேச்சுரல் சயன்ஸ் கிடையாது. நேச்சுரல் சயன்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாலஜி இது போன்ற படிப்புகள வந்து படிக்கிறது நேச்சுரல் சயன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோசியாலஜி வந்து சோசியல் சயன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயன்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி இது போன்ற சப்ஜெக்ட் எல்லாம் சோசியல் சயன்ஸ். ஏன்னா, இது மனிதனுடைய வாழ்க்கைய படிக்கிற ஒரு அறிவியல். இப்ப வந்து நேச்சர் ஆஃப் சோசியாலஜி பார்த்துடலாம். இத வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோசியாலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயல்புகள், சிறப்பியல்புகள் சோசியாலஜி படிக்கிறதுனால, சோசியாலஜிய வச்சு நம்ம எந்தெந்த விஷயத்த வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறது தான் நேச்சர் ஆஃப் சோசியாலஜி அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோசியாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து சோசியாலஜி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இண்டிபெண்டன்ட் சயன்ஸ் அப்படின்னா, இது வந்து எந்த சப்ஜெக்ட்டோட பிரான்ச்சுமே கிடையாது. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்டான பிரான்ச். இதுக்குன்னு தனியா வந்து ஃபீல்ட் ஸ்டடி இருக்கு. இதுக்குன்னு வந்து ஒரு சில பவுண்டரீஸ், லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? அப்சர்வேஷன் டெக்னிக், சர்வே டெக்னிக், சென்சஸ் டெக்னிக் இதே மாதிரி ரிசர்ச் மெத்தட யூஸ் பண்ணி சொசைட்டில பல விஷயங்கள வந்து சயன்டிஃபிக்கா படிக்க முடியும். அதனால சோசியாலஜி வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்டோட பிரான்ச் கிடையாது. இதுவே ஒரு மெயின் பிரான்ச் தான். இதுக்கு கீழ நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ கிரைம் பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அது சோசியாலஜி ஆஃப் கிரைம். இப்ப ஹெல்த் பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அது சோசியாலஜி ஆஃப் ஹெல்த் அது மெடிக்கல் சோசியாலஜி. ரிலிஜியன் பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அது சோசியாலஜி ஆஃப் ரிலிஜியன். இதே மாதிரி நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஆனா சோசியாலஜி ஒரு பிரான்ச் கிடையாது. இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் வந்து சோசியாலஜி அப்படிங்கிறது ஒரு சோசியல் சயன்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிசிக்கல் சயன்ஸ் கிடையாது. இப்போ பிசிக்கல் சயன்ஸ்ல நம்ம என்ன எல்லாம் படிப்போம் அப்படின்னா, உயிரற்ற விஷயங்கள வந்து படிப்போம். தண்ணி, காற்று, அ அழுத்தம் இது போன்ற விஷயங்கள படிக்கிறது தான் பிசிக்கல் சயன்ஸ். அதுவே சோசியல் சயன்ஸ்ல வந்து ஒரு மனிதனுடைய அட்டென்ஷன் பத்தி படிப்போம். அவனுடைய செயல்பாடுகள் என்னென்ன? நடவடிக்கைகள் என்னென்ன? அவனுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கு?
அவனுடைய குடும்ப நிலவரம் என்னென்ன அப்படிங்கிறது பத்தி படிக்கிறது சோசியாலஜி. இது சமூகம் சார்ந்தது. அதனால இது சோசியல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோசியாலஜில நம்ம ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயன்ஸ், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது போன்ற சப்ஜெக்ட் பத்தியும் படிப்போம். அதனால வந்து மத்த சோசியல் சயன்ஸ்க்கு ரிலேட் ஆனது. சோசியாலஜி வந்து ஒரு கேட்டகோரிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மட்டிவ் டிசிப்ளின் கிடையாது. கேட்டகோரிக்கல் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து இது இப்படிதான், இது கரெக்ட், இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்தியால வந்து சாரி உடுத்துறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரில சாரி உடுத்துறது வந்து ஒரு டிஃபரெண்ட்டா பார்ப்பாங்க. அதுவே வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்க டிரெஸஸ் வந்து வில்லேஜஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்ட்டா பார்ப்பாங்க. அதனால சோசியாலஜி வந்து இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு எந்த ஒரு வேல்யூ ஜட்ஜ்மென்ட்டும் சொல்லாது. இது வந்து எத்திக்கல்லி நியூட்ரலா இருக்கும். மாரலா இந்த விஷயம் ஒரு சில சொசைட்டில கரெக்ட்டா இருக்கும். இந்த விஷயம் ஒரு சில சொசைட்டில கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நியூட்ரலா, சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த படிச்சு அட்ரஸ் பண்றது தான் சோசியாலஜி. நார்மட்டிவ் சயன்ஸ் அப்படின்னா, இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்றது தான் நார்மட்டிவ் டிசிப்ளின். அதனால சோசியாலஜி அப்படிங்கிறது கேட்டகோரிக்கல் டிசிப்ளின். சோசியாலஜி வந்து ஒரு சில சோசியல் இஷ்யூஸ படிச்சுட்டு, அதுக்கான விளைவுகள், காரணங்கள வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும். ஆனா, இந்த ஒரு பாலிசி பண்ணுங்க, இந்த ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா, ஒரு சில நாடுகள்ல வந்து 1 அல்லது 2 மனைவிகள் வைத்திருக்கிறது வந்து கரெக்ட். ஆனா இந்தியால வந்து அது கரெக்ட் கிடையாது. அதே மாதிரி சோசியல் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றதா இருக்கட்டும், லெஜிஸ்லேஷன் புரோகிராமா இருக்கட்டும், இதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சோசியாலஜி ரெக்கமெண்ட் பண்ணாது. மாறாக இது வந்து இப்படி ஒரு நடக்குது, இந்த ஒரு இஷ்யூ இங்க நடக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணும். சோசியாலஜினால இது வந்து நல்லது, கெட்டது, இது சரி, இது தவறு, இது ஒழுங்கானது, இது ஒழுங்கற்றது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சோசியாலஜியால சொல்ல முடியாது. ஆனா இத சயன்டிஃபிக்கா படிச்சு அதுக்கான காரணம் மற்றும் விளைவுகள வந்து சொல்ல முடியும். இதுதான் வந்து கேட்டகோரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மேட்டிவ் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதே விஷயம் எப்போதுமே இப்படிதான் நடக்கும். நீங்க வெள்ள ட்ரெஸ் போட்டா வந்து கெட்டது. இல்லன்னா கல்யாணம் ஆகாதவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லது இல்ல. பூனை குறுக்க போனா நல்லது கிடையாது. குழந்தை இல்லாதவங்கள பார்த்தா உங்களுக்கு நல்லது கிடையாது. இது போன்ற நம்பிக்கையே இல்லாத, அறிவியல் ரீதியா ப்ரூஃப் பண்ணாத ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அப்படின்னா, அததான் நார்மேட்டிவ் டிசிப்ளின் சொல்லுவோம். சோசியாலஜி வந்து ஒரு கேட்டகோரிக்கல் டிசிப்ளின். இது வந்து எல்லாத்தையும் சயன்டிஃபிக்கா படிச்சு, நியூட்ரலான ஒரு விஷயத்த வந்து சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோசியாலஜி அப்படிங்கிறது வந்து பியூர் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அப்ளைடு சயன்ஸ் கிடையாது. ஏன்னா, சொசைட்டில இருக்க பிரச்சனைகள படிச்சு, புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது பியூர் சயன்ஸ். அதுவே அப்ளைடு சயன்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ வந்து சொசைட்டில அப்ளைட் பண்ணி, அந்த விஷயம் கரெக்ட்டா இல்லையான்னு படிக்கிறது தான் அப்ளைடு சயன்ஸ். இப்ப பியூர் சயன்ஸ்னா சோசியாலஜி, அப்ளைடு சயன்ஸ் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் வொர்க், பேச்சுலர் ஆஃப் சோசியல் வொர்க் அப்படின்னு இருக்கு. இது சோசியாலஜில இருக்க தியரீஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு, சொசைட்டில அப்படிதான் நடக்குதான்னு அப்ளை பண்ணி பார்க்கிறது தான் அப்ளைடு சயன்ஸ். ஆனா சோசியாலஜி வந்து பியூர் சயன்ஸ். ஏன்னா, நம்ம மலைவாழ் மக்கள பத்தி படிக்கணும் அப்படின்னா, நம்ம மலை ஏறி போயி, அவங்க எதே மாதிரியான பண்பாடு ஃபாலோ பண்றாங்க, எதே மாதிரியான மொழி பேசுறாங்க, என்ன மாதிரியான உணவு வகை உட்கொள்றாங்க, என்ன மாதிரியான திருமண முறை வந்து ஃபாலோ பண்றாங்க, குடும்ப முறைகள் என்னென்ன, பொருளாதாரம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, இது போன்ற விஷயங்கள்ல புதுசா அக்வயர் பண்றது பியூர் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத பேசிக் சயன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் சயன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனா சோசியாலஜி வந்து அப்ளைட் சயன்ஸ் கிடையாது. இது எந்த ஒரு தியரியும் அப்ளை பண்ணாது. புதுசா நாலேட்ஜ வந்து கிரியேட் பண்ணும், கெயின் பண்ணும். அதுவே அப்ளைட் சயன்ஸ் அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்ட நாலேட்ஜ வந்து சொசைட்டில திரும்பவும் அப்ளை பண்ணி, வாழ்க்கையில இது சரியா வருதா அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கிறது தான் அப்ளைட் சயன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சோசியாலஜி வந்து அப்ஸ்ட்ராக்ட் சயன்ஸ். இது வந்து ஒரு கான்கிரீட் சயன்ஸ் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். சோசியாலஜி அனைத்து நேரங்கள்லயுமே வந்து மென்டல் திங்கிங் ப்ராசஸ தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஒரு மனிதன் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஈவென்ட் பண்றான் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்றான் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கல்யாணத்த பத்தி மட்டும் வந்து சோசியாலஜி படிக்காது. எதே மாதிரியான ஃபார்ம் ஆஃப் கல்யாணம் அவன் பண்றான். ஒரு மனைவி வச்சிருக்கானா? 2 மனைவி வச்சிருக்கானா? இல்லன்னா மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றானா? கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி கல்யாணம் பண்றாளா? இதே மாதிரி ஃபார்ம்ஸ பத்தி சோசியாலஜி படிக்கும். எதே மாதிரியான பெர்டன்ஸ் வந்து ஒரு நாட்ல, ஒரு குடும்பத்துல ஃபாலோ பண்றாங்கன்னு, பொதுவான விஷயங்கள படிக்குமே தவிர, ஒரு இண்டிவிஜுவல் மனிஷன் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி, உள்நோக்கத்தோட பண்ற விஷயங்கள வந்து சோசியாலஜி படிக்காது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் நடக்குது. ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்குது. இத பத்தி ஸ்பெசிஃபிக்கா படிக்காம, இந்த விஷயங்கள வந்து சோசியல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஜெனரலா வந்து சோசியாலஜி படிக்கும். இப்போ உக்ரைன், ரஷ்யா வார் இருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீன் வார் இருக்கு. இந்த வார் வந்து எதுக்காக நடக்குது அப்டின்னா, ஜியோகிராபிக்கல் ரீசன்க்காகவும், மத ரீதியாகவும் நடக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்ட பத்தி மட்டும் படிக்காம, பொதுவா வார்னா எது எதுக்கெல்லாம் நடக்கும்? உலகத்திலே எத்தன வார்கள் நடந்திருக்கு? இது போன்ற விஷயங்கள ஜெனரலா ஒரு சோசியல் பினாமினாவா படிக்கிறத அப்ஸ்ட்ராக்ட் சயன்ஸ் சொல்லுவோம். இது வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கும். இது மென்டல் ப்ராசஸ் ஓரியன்டட். அதுவே கான்கிரீட் டிசிப்ளின் அப்டின்னா, நம்ம வந்து பிசிக்கலா பார்க்கிறது. நம்ம கண்ணால அத பார்க்க முடியும். அதனால சோசியாலஜி வந்து எப்போதுமே அப்ஸ்ட்ராக்ட் சயன்ஸ் தான். இது கான்கிரீட் சயன்ஸ் கிடையாது. சோசியாலஜி வந்து பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லன்னா பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து பேஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான அறிவியல்.
மனிதன் வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல வந்து துன்பப்படுறான், எந்தெந்த சூழ்நிலைகள்ல யார் கூட பேசுவான், எங்கெங்க இருப்பான், இதே மாதிரியான அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணுவான். இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸ்டூடண்ட் அசோசியேஷன்னு கிரியேட் பண்ணுவோம். அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அவங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்த பயன்படுத்தி, அதுக்கு மேல உள்ளவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு மனிதனும் இன்டராக்ஷன் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, பொதுவான சட்டங்கள் என்ன, பிரின்சிபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறது தான் சோசியாலஜி. இது வந்து ஒரு பொதுவான அப்ரோச்ச வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டிவிஜுவல பத்தி மட்டும் படிக்காம, ஒரு ஆண மட்டும் படிக்காம, ஒரு ஸ்பெசிஃபிக்கான குரூப், ஒரு மதத்த மட்டும் படிக்காம, அனைத்து விஷயங்களையும் ஜெனரலா படிக்கிறது ஜெனரல் அப்ரோச். இதுதான் சோசியாலஜியோட அப்ரோச். இப்போ ஒரு ஊர்ல வந்து பட்டியலின வகுப்பினத்தவர்கள் வந்து ரொம்ப துன்பப்படுத்தப்படுறாங்க. அவங்கள வந்து இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த சோசியாலஜிஸ்ட் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, அதற்கான வரலாற்று காரணங்கள் என்னென்ன? அந்த பட்டியலினத்தவர் எதனால வந்து பிற்படுத்தப்பட்டாங்க? அந்த ஊர்ல எந்த மாதிரியான பண்பாட்டு நிகழ்வுகள் நடக்குது? எப்பப்ப திருவிழா நடக்குது? திருவிழா நடத்தும்போது அவங்க வந்து எத மாதிரியான பண்பாடுகள் ஃபாலோ பண்றாங்க? குடும்ப அமைப்பு, பொருளாதார அமைப்பு, அரசியல் அமைப்பு, மத அமைப்பு இது அனைத்தையும் வந்து படிக்கிறது சோசியாலஜி. ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த பட்டியலின மக்கள் வந்து எதுக்காக துன்பப்படுத்தப்படுறாங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா பொருளாதாரம் பத்தி மட்டும் படிக்காம, அனைத்து விஷயங்களையும் மல்டி டைமென்ஷன்ல படிக்கிறது தான் சோசியாலஜி. சோசியாலஜிய வந்து ரேஷனல் எம்பிரிக்கல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எம்பிரிக்கல் சயன்ஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதோட ரியாலிட்டி ஃபேக்ட்ட செக் பண்ணி, அப்சர்வ் பண்ணி படிக்கிறது தான் எம்பிரிசிசம். நேர்ல போய் பார்த்து அப்சர்வ் பண்ணி படிக்கிறது தான் எம்பிரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிறுவர் ஜெயில் இருக்கு. ஜுவனல் டெலின்குவன்சி நடக்கிற இடத்துல, இதே மாதிரியான சூழ்நிலையில வந்து ஒரு சிறுவன் வந்து திருடுறான், இல்லன்னா கொலை பண்றான், இல்ல தீய விஷயங்கள பண்றான் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்சர்வேஷன். இத வந்து நம்ம எக்ஸ்பெரிமென்ட்டாவும் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபேக்கான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி, எந்த மனப்பான்மையில இருக்கும்போது இத மாதிரி தீய விஷயங்கள பண்றான் அப்படின்னு அப்சர்வ் பண்றது தான் எக்ஸ்பெரிமென்ட். நெக்ஸ்ட் வந்து சோசியாலஜிய ரேஷனல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷனல் சயன்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க ரீசன்ஸையும், தியரீஸையும் லாஜிக்கலா சொசைட்டில அப்ளை பண்ணி, அதே மாதிரி நிகழ்வுகள் நிஜமாவே நடக்குதா அப்படின்னு என்குயரி பண்றது தான் ரேஷனலிசம். இப்போ சோசியாலஜில தியரி ஆஃப் சூசைட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ரொம்ப ஃபேமஸான தியரி. எமெல் டுர்கெய்ம் சொன்னாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சமூகத்தில அதிகமான ஒற்றுமை இருக்கும்போது சூசைட் பண்ணிக்கிறாங்க. குறைவான ஒற்றுமை இருக்கும்போதும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதிகமான சட்டதிட்டங்கள் இருக்கும்போதும் சூசைட் பண்றாங்க. குறைவான சட்டதிட்டங்கள் இருக்கும்போதும் சூசைட் பண்றாங்க. இதே மாதிரி சோசியாலஜிக்கல் தியரீஸ் வந்து உண்மதானா அப்படின்னு சொசைட்டில அப்ளை பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அத சோசியாலஜில ரேஷனல் சயன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த விஷயங்கள தான் ராபர்ட் பியர்ஸ்டெடிட் அப்படின்ற அமெரிக்கன் சோசியாலஜிஸ்ட் தி சோசியல் ஆர்டர் அப்படின்ற புக்ல 1934ல லிஸ்ட் அவுட் பண்ணாரு. இந்த விஷயங்கள தான் நான் உங்களுக்கு வந்து பிரீஃபா ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள நீங்க எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு முறை கேளுங்க. If you want to listen this video in English, make sure you subscribe to Sociology for Competitive Exam. I'll be uploading more videos on sociology. This is Mohammed signing off.